ஐயா சடுதியில் வருபவரே. உலகின் உயிர்களும் முன்னாலே, இந்த உலகின் இயக்கமும் முன்னாலே, உலகின் உயிர்களும் முன்னாலே, இந்த உலகின் இயக்கமும் முன்னாலே. வாழவழி செய்திடுவாய் கருப்பசாமி ஐயா, வாழவை கருப்பசாமி. ரவியில் ஊமைக்கு வாய் கொடுத்து பேச வச்சு பிள்ளைகளை காப்பவரே. கருவில்லா தாய்மைக்கு சிசு கொடுத்து ஆசை வச்சு உண்மகளா பாப்பவரே. கொடிய நோய்களை நீங்க ஒழித்து நாடி வரும் மக்களை தான் காப்பவரே. பார்வையில்லா கண்களுக்கு ஒளி கொடுத்து வாழ வச்சு உன் பிள்ளையா ஏற்பவரே. வாழ வழி செய்திடுவாய் கருப்பசாமி ஐயா, வாழ வைப்ப கருப்பசாமி. கருப்பசாமி என்ன மாதிரி குழந்தைகள் கிடையாது சாமி. இந்த மாதிரி கீழே கடவுள் இல்லை சார். அதுதான் என் கூட எல்லாம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்லையா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கும் போது கருப்பசாமி நான் அன்று ஒரு நாள் சொன்னேன், புரியுதா, உன் கூட இருக்கிறவங்களா யாரா என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வழிமுறை வந்து கொடுக்குறேன். புரியுது, நீ வந்து வெகுலியா இருக்கிற அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. இப்ப கூட இருக்கிறவங்களா பிரிஞ்சுக்கணும். ஆமா சார், பிரிஞ்சுட்டாங்களா? எல்லாத்தையும் தெரியுதா? புரியுதா? இது பண்ணி வழிமுறை பண்ணுவோம். அது உன்னோட கேள்வி. கருப்பசாமி என்னோட ஆலயத்துக்கு வரவே முடியல சார். வரவே முடியல சார். வர மாதிரி வழிமுறை பண்ணிடுவோம். கருப்பசாமி சில வேலைகள் பண்ணியிருப்பாங்களா, ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருந்தாங்க. புரியுதா? அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. இதுமாதிரி நான் பார்த்துக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு யார் தேவைனாலும் என்னோட ஆலயத்துக்கு நீங்க வருவாங்க. புரியுதா? அதை நல்லபடியாக வருமானம் ரியல் எஸ்டேட்டில் மேலும் மேலும் பலத்து கொடுத்து, புரியுதா, உன்னை டாப்பில் உட்கார வச்சுறேன். இதில் இருக்கிறியா? ஒரு போஸ்டிங் வேணுமா? பெரிய போஸ்ட்லேயே உட்கார வைக்கிறேன். புரியுதா? யாராலும் உன்னை அவங்களுக்கு மேலே உன்னை உட்கார வைக்கிறேன். புரியுதா? கண்டிப்பாக உட்கார வைக்கிறேன். அதில் எந்த மாற்றம் இல்லை.